மன உளைச்சல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் பிப்ரவரி மாதத்தில். அது உங்களுக்கு தேவையில்லாததாக தான் இருக்கும், நீங்களாக தேடிக்கிட்டதாக தான் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. சரிங்களா? உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய தூக்கத்தில் தூங்க விடாமல் செய்கிறது. அதாவது அதிகமாக மொபைலுக்கு வந்து அடிக்ட் ஆகிறது வேண்டாம். மொபைல் போனால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும், அல்லது நைட் மோடில் போட்டுடணும். இதை பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது வந்து உங்களை தூக்கத்தை ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இது வந்து நீண்ட நாளுக்கு எடுத்துகிட்டு போகும். பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இதை செய்யுங்க. அடுத்து மார்ச்சுக்கு பிறகு அது உங்களுக்கு பழகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு 100% அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் தான். சரிங்களா? நீங்கள் அதை வந்து அப்படி நேரடியாக வழிபாடு செய்ய முடியலன்னா கூட வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டுமே, நமக்கு மட்டுமே முருகன் ரொம்ப சப்போர்ட்டிவாக வருவார். அதில் இந்த பிப்ரவரி மாத காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான சப்போர்ட்டிவ் வந்து அவர்னால கிடைக்கும். ஸோ அதனால் கந்த சஷ்டி கவசம் படிங்க, அல்லது கந்த கூறு கவசம் படிங்க. முருகனுடைய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே அதை செய்யுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது தான், வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரம் இது தான். உங்களுக்கு 100% நல்ல பலன்கள் இருக்குது. 30% தீய பலன்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கறதுக்கான பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.